Hello friends, welcome to Unique Designers. இன்னைக்கு நம்ம வந்து கொஞ்சம் stitched blouses, ரெடி பண்ண blouses தான் பார்க்க போறோம். அதாவது work முடிஞ்ச blouses தான். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் saree காட்றேன். இதுதான் saree, அவங்க கொடுத்த saree, கஸ்டமரோட saree இது. yellow கலர்ல இருக்கு. and இதோட பல்லு டிசைன் பாத்தீங்கன்னா pink. பிங்க்ல பெரிய மேங்கோ மோட்டிவ்ஸ் போட்டு இந்த மாதிரி plain pink தான். சாரிலே வந்து borderன்னு பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. சாரில border வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. அங்கங்க ரெண்டு மேங்கோ மோட்டிவ்ஸ் கொடுத்திருக்காங்க. மத்தபடி ஃபுல்லா பிளைனா இருக்கு. சோ உங்களுக்கு இந்த ப்лауஸ் வந்து பிங்க் கலர்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுல எப்படி வர்க் பண்ணிருக்கோன்றத சொல்றேன். சாரியோட ப்лауஸோட நெக் லைன்ல வந்து நம்ம yellow கலர் லோடிங் கொடுத்திருக்கோம். சாரி கலர்ல yellow கலர் லோடிங் போட்டுட்டு நெக் அடுத்து ஒரு லைன் பீட், அப்புறம் ஒரு லைன் ஸ்டோன் செயின், மறுபடியும் ஒரு லைன் பீட், அப்புறம் மறுபடியும் ஒரு லைன் உருண்டை பீட், ரவுண்ட் பீட் வச்சிட்டோம். இவங்க கேட்ட டிசைன் இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. பீகாக் கேட்டிருந்தாங்க. சாரில மேங்கோ மோட்டிவ்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பீகாக் டிசைன் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மோட்டிவ்ஸ் சூஸ் பண்ணோம். ரவுண்டுக்குள்ள ஒரு பீகாக் வர மாதிரி ஐடியா பண்ணோம். இந்த ரவுண்ட்லயுமே வெளியில குட்டி குட்டி ஒரு ஃப்ளவர் வர மாதிரி போட்டோன்னு இன்னும் கொஞ்சம் அழகா இருந்துச்சு. வெறும் ரவுண்டுனா ஒரு மாதிரி பிளைனா இருக்கும். ஸோ இந்த ஃப்ளவர் மட்டும் போட்டோன்னு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ பீகாக் அன்னம் மாதிரியான ஒரு பீகாக் இது. இதுல வந்து என்ன பண்ணிருக்கோம்னா அவுட்லைன் ஃபுல்லா பீட் ஒர்க் பண்ணிட்டு உள்ள அதோட ஹெட் போர்ஷனுக்கு ஃபுல்லா செல்ஃப் கலர் பிங்க்லயும் த்ரெட் ஒர்க் பண்ணிருக்கு. த்ரெட்ல வெறும் செயின் ஸ்டிச்சஸ் தான். அண்ட் இந்த பாடி போர்ஷன்ல சாரி கலர் எல்லோ கலர் இருக்கு இல்லையா, அந்த கலர்லயும் வெறும் செயின் ஸ்டிச் தான், வேற டிஃப்ரெண்டா எந்த ஸ்டிச்சும் கிடையாது. இங்க மட்டும் நம்ம வந்து இந்த லோடிங் ஸ்டிச் போட்டிருக்கோம். லோடிங்கே வந்து ஃபிளாட் லோட், அதாவது உள்ள எதுவும் இல்லை, பட் ஃபிளாட்டா லோடு, பட் திக்கா டபுள் த்ரெட் கொடுத்து பண்ணனால நல்லா திக்கா வந்துச்சு. சென்டர்ல ஒரு லைன் பீட் வச்சிட்டோம். ஸோ இந்த தோகை போர்ஷன்லயும் அதே மாதிரி தான் எல்லோ கலர்ல லோடு கொடுத்துருக்காங்க. இந்த எல்லோ கலர் ஸ்டிச்சஸ் வந்து லோடு, அதுக்கப்புறம் ஒரு லைன் பீட், உள்ள வந்து ஜர்தோஷி வச்சு லோட் பண்ணிருக்கோம். இந்த திலகம் திலகாம வருது இல்லையா, ரிவர்ஸ் திலகம், இதுக்கு எல்லாத்துக்கும் குட்டி குட்டி லோட், ஃபிளாட் லோட் தான், உள்ள மெட்டீரியல் கிடையாது, ஃபிளாட் லோடு பண்ணி முடிச்சிருக்கோம். அண்ட் ஸ்லீவ் போர்ஷன் பேக்ல டாட்ஸ் நிறைய, இப்போ நிறைய ப்ளவுஸ் இந்த மாதிரி தான் பண்றோம். ஃபில்லிங் பண்ணணும்னா டாட்ஸ் வச்சுட்டோம்னா அழகா இருக்கும். டாட்டுமே வந்து ரொம்ப ஹெவி ஒர்க் இல்லாம லைட்டா ஒரு பீடு சுத்தி ஒரு ஆன்டிக் பீட் அந்த மாதிரி வச்சு முடிச்சிருக்கோம். அண்ட் ஸ்லீவ் போர்ஷன் காட்டுறேன். ஸ்லீவ்லையும் இது வந்து ஹாஃப் ஸ்லீவ் தான் கேட்டாங்க. எல்போ ஸ்லீவ் வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஹாஃப் ஸ்லீவ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்லீவ் ஃபுல்லா கவர் ஆகிற மாதிரி ஒரு ரவுண்ட் மோட்டிவ், அதுக்குள்ள ஒரு பீகாக், அது பேக்ல என்ன பிக்அப் பண்ணிருந்தோமோ அதே போட்டாச்சு. கீழே எண்டுக்குமே வந்து ஒரு லோடு போட்டுட்டு அப்புறம் ஸ்டோன்ஸ் அண்ட் பீட்ஸ் யூஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஸ்லீவ்லயே அதே மாதிரி டாட்ஸ் வச்சோட இன்னும் கொஞ்சம் ஃபில்லிங்கா நல்லா அமைஞ்சிச்சு. ஃப்ரண்ட் நெக்கும் காட்டுறேன். பேக் நெக்ல நெக் லைன்ல என்ன வருதோ அதே தான் ஃப்ரண்ட் நெக்குக்கும் போடணும். ஸோ அதே மாதிரி லோடு, பீடு, ஸ்டோன்ஸ் அண்ட் பீட் எல்லாமே வர மாதிரி வச்சு முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ அடுத்த ப்ளவுஸ் பார்ப்போம். இப்போ அடுத்த சாரீ பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ராயல் ப்ளூ கலர் சாரீ கொடுத்துருக்காங்க. சாரியில் வந்து பெரிய பெரிய லோட்டஸ் மோட்டிவ்ஸ் போட்டிருக்கு. அண்ட் பல்லு டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு, ஃபுல் ஜரி அண்ட் பிங்க், ரெட்டும் இல்லாமல் பிங்க்கும் இல்லாமல் ஒரு கலர்ல இருக்கு. இதே கலர் இந்த பல்லுல இருக்கிற கலர்ல தான் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிளவுஸ்ல நம்ம எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் காட்டுறேன். இவங்க வந்து எல்போ ஸ்லீவ் தான் கேட்டிருந்தாங்க, கொஞ்சம் லாங் ஸ்லீவ் தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் பார்டரும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணோம்னா பார்டர் வந்து ரெண்டு பக்கமும் பீட் ஒர்க் பண்ணி ஹைலைட் பண்ணிட்டோம். அண்ட் அதுக்கு மேலே வந்து ஒரு சின்ன கொடி பேட்டர்ன், அந்த சாரியில் வந்து ப்ளூ கலரும் ஜர்தோஷி ஸ்ப்ரிங்ஸும் ஃபுல்லாக யூஸ் பண்ணி ஒரு சின்ன கொடி பேட்டர்ன் பண்ணியிருக்கோம். சென்டரில் மட்டும் வர மாதிரி, ரொம்ப சின்ன ஸ்லீவ் தான், ரொம்ப பெரிய ஆள் கிடையாது, ஒல்லியாக இருந்தனால சென்டர் மட்டும் ஹைலைட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே குட்டி குட்டி டாட்ஸ் வச்சிருக்கோம். இந்த கொடியில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸ் வருது. ஃப்ளவர்ஸ்க்கு ஃபுல்லாக வந்து டபுள் லைன் ஜரி அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ளே வந்து த்ரெட் வச்சு ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம். இந்த ஸ்டிச்சுமே வந்து நம்ம லோடிங் பண்ணுவோம் இல்லையா, அதே ஸ்டிச் தான், பட் உள்ள மெட்டீரியல் இல்லாமல் ஃப்ளாட் லோடு தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் லீஃபுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜர்தோஷி வச்சு லோடிங் பண்ணியிருக்காங்க. உள்ள ஒரு சின்ன ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன ஸ்ப்ரிங் போட்டு அது மேல லோட் பண்ணிருக்கோம். அண்ட் இந்த குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ்க்கும் பீட் வித் ஜர்தோஷி போட்டிருக்கோம். அண்ட் இதுக்குள்ள குட்டி டாட்ஸும் வச்சுட்டோம். அது இன்னும் கொஞ்சம் ஃபில் ஆகும் இல்லையா, ஸோ கேப்பா இருந்த மாதிரி டாட்ஸ் வச்சு ஃபில் பண்ணிருக்கோம். சென்டர்ல ஒரே ஒரு ஃப்ளவர்லயுமே வந்து இந்த ஸ்ப்ரிங் ஜர்தோஷி ஸ்ப்ரிங் வச்சு ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கோம். இந்த சென்டர்ல இருக்கிறது வந்து கிளிப் ஸ்டோன், இந்த பிங்க்கு நல்லா மேட்சிங்கா அமைஞ்சது. ஸோ இந்த பிங்க் கலர் கிளிப் ஸ்டோன் ஒன்று வச்சாச்சு. கொடியில எல்லாம் வந்து மீடியம் சைஸ் பீட் ஒர்க் கொடுத்துருக்கோம். சீனி பாசி இல்ல, ரவுண்ட் பீட்ஸ்லயே கொடுத்துருக்கோம். சீனி பாசி கொடுத்தா ரொம்ப பொடியா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இது கொஞ்சம் பிரைட்டா தெரிஞ்சது, அதனால இது யூஸ் பண்ணிருக்கோம். அண்ட் இப்போ இதோட நெக் போர்ஷன் எப்படி இருக்குன்றத காட்டுறேன். இந்த பேக் நெக்ல பாத்தீங்கன்னா ஸ்டோன்ஸ், கோல்டன் கலர் ஸ்டோன் செயினும் ஆன்டிக் பீட்ஸ், டல் கோல்ட் ரவுண்ட் பீட்ஸ் இது மட்டும் யூஸ் பண்ணி ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒர்க் பண்ணிருக்கோம்.
ஃபுல்லா பட்டையா வர மாதிரி போட்டுட்டு பாட் நெக் மாதிரி போட்டாச்சு. இதெல்லாம் கொஞ்சம் ஃபேன்சியா இருக்கும். சின்ன பொண்ணுங்க தான் அவங்கலாம், அதனால காலேஜ் கான்வொகேஷன் ஃபங்க்ஷனுக்காக நிறைய வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு தான் ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பாட் நெக் கேட்டிருந்தாங்க, அதே ஷேப் பண்ணிட்டு டாட்ஸ் மட்டும் நிறைய வச்சு விட்டுட்டோம். ஸோ அப்படிங்கிறப்ப இன்னும் நல்லா பிரைட்டா தெரியும், கிராண்டாகவும் இருக்கும் அப்படின்ட்டு. ஸ்டோன்ஸ் வந்து மேக்ஸிமம் எல்லாமே கோல்டு கேட்டாங்க, ஒயிட்னா ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு ஸ்டோன்ஸே ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃப்ரண்ட் நெக் காட்டுறேன். ஃப்ரண்ட் நெக்லேயும் அதே தான், பேக்கில் என்ன போட்டிருக்கோமோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 2 லைன் சரி, அப்புறம் ஒரு லைன் த்ரெட்டு, அப்புறம் ஒரு லைன் ஆன்டிக் பீடு, ஆன்டிக் சீனி பாசி வச்சுட்டு அப்புறம் கோல்டு ஸ்டோன் செயின், மறுபடியும் ஆன்டிக் சீனி பாசி அண்ட் அகைன் ஒரு ரவுண்ட் பீட் வச்சுட்டு இந்த பக்கம் என்ன பண்ணியிருக்கோமோ அதே தான். ஸோ ஒரு 5-6 வருஷம் பீட் வர மாதிரி வந்துடுது நமக்கு. 2 லைன் ஸ்டோன் செயின் அப்படிங்கிறப்போ நல்லா பிரைட்டாக அழகாக இருக்குது. ஒயிட் யூஸ் பண்ணாமல் கோல்டு யூஸ் பண்ணனால இன்னும் கொஞ்சம் மைல்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ அடுத்த ப்ளவுஸ் பார்ப்போம். இப்போ இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இதோட சாரீ வந்து ஒரு மாதிரி மஸ்டர்ட் எல்லோவாக இருந்துச்சு, பிரைட் எல்லோ இல்லாமல் மஸ்டர்ட் எல்லோவாக இருந்தது. அண்ட் இந்த டிசைன் சூஸ் பண்ணி கொடுத்தாங்க கஸ்டமர். இது நெட்ல இருந்து எடுத்த டிசைன் தான், அவங்களே சூஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒயிட் பீட் வச்சுட்டு சுற்றி ஒரு லைன் ஜர்தோஷி ஸ்ப்ரிங் வச்சுருக்கோம். அண்ட் லீஃபுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது அதாவது ஒரு இடத்துல 3 ஃப்ளவர் வர மாதிரி, ஒரு ஃப்ளவர் இந்த பக்கம், இது ஒரு ஃப்ளவர், இது ஒரு ஃப்ளவர், 3 ஃப்ளவர் வருது. அண்ட் இது ஒரு பஞ்ச், இது ஒரு பஞ்ச், இதை கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு குட்டி குட்டி கொடி மாதிரி போட்டுட்டு அந்த கொடிக்கு வந்து லீஃப் போட்டிருக்கோம். லீஃப்குள்ள வந்து நம்ம ஜர்தோஷி செயின் ஸ்டிச் ஜரி வச்சு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அவுட்லைன்ல த்ரெட் யூஸ் பண்ணிருக்கோம். ஆக்சுவலி சாரியில கிரீன் கலரே கிடையாது, ஆனாலும் இந்த கிரீன் அவுட்லைன் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் எம்பசைஸ் ஆகி தெரியும், நம்ம டிசைன் கொஞ்சம் பிரைட் ஆகும். ஸோ அதனால நிறைய சாரீஸ்ல உங்களுக்கு வந்து டபுள் கான்ட்ராஸ்டோ நிறைய கலர்ஃபுல்லா இருக்காது. ஸோ அப்படிங்கிறப்போ இதுல பாத்தீங்கன்னா சாரியும் எல்லோ அதோட கோல்டு மிக்ஸ் பண்ணும்போது இது அவ்வளோ பிரைட்டா தெரியாது. ஸோ அதனால தான் எக்ஸ்ட்ராவா இந்த கிரீன் போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரி சாரீஸ்ல நீங்களும் எக்ஸ்ட்ரா ஒரு கலர் யூஸ் பண்ணலாம், பட் அது மேட்ச் ஆகணும் சாரிக்கு. அண்ட் அந்த எக்ஸ்ட்ரா கலர் வந்து ரொம்ப ப்ராமினென்ட்டா தெரியக்கூடாது, ஓரளவுக்கு அங்கங்க ஒரு லைட்டா ஷேடு மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருக்கும். அண்ட் இதோட ஸ்லீவ் காட்டுறேன். இந்த ஸ்லீவ் வந்து எப்படி பண்ணியிருக்கோம்னா உங்களுக்கு பார்டரும் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ பார்டர் கீழே வச்சுட்டு இது 2 பார்டரும் நம்ம துணியும் கனெக்ட் ஆகிற இடத்துல இருந்து ஒர்க் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அப்படி பண்ணும்போது வந்து நடுவில் கூட கொடி வர மாதிரி இருக்கும், மேலே ஃபுல்லாக டாட்ஸ் வச்சு கவர் பண்ணிட்டோம். அதே டிசைன் தான், பேக்கில் என்ன கொடி போட்டிருக்கோமோ அதே கொடி தான் இதுலேயும் போட்டிருக்கோம். ஃப்ரண்ட் நெக் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஃப்ரண்ட்லையும் அதே கொடி அண்ட் அப்படி கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கும், பின்னாடி இருந்து அப்படியே கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, இப்போ இந்த கொடி போட்டிருக்கோம், கொடிக்கும் இந்த நெக் லைனுக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கும் இல்லையா, அந்த கேப்ல வந்து வாட்டர் ஃபில் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணும்போது இன்னும் அடைச்சி தெரியுது இல்லையா டிசைனு, இல்லைன்னா கொஞ்சம் கேப்பா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால வாட்டர் ஃபில் சாரி கலர்லேயே போட்டிருக்கோம். இதே தான் நம்ம நெக்ல எல்லாத்துலேயும் போட்டிருக்கோம், சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த வாட்டர் ஃபில் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அடுத்த ப்ளவுஸ் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ப்ளவுஸ் பிங்காக இருக்குது. அண்ட் பார்டருக்கு வந்து இவ்வளோ பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க, லைக் நியர்லி ஒரு 10 இன்ச்சஸ்க்கு பார்டர் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கோல்டும் இருக்குது, சில்வர் ஜரியும் இருக்குது, 2 கலர் ஜரியும் கலந்து வருது. ஸோ ஒர்க் வந்து நமக்கு அதே மாதிரி தான் கேட்டாங்க, கோல்டு அண்ட் சில்வர் காம்பினேஷனில் வேணும்னு சொல்லிட்டு. பட் ஸ்லீவுக்கு எதுவுமே வேண்டாம், அந்த பார்டரே ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ இது கைக்கு ஸ்லீவுக்கு எதுவும் பண்ணாமல் இந்த பார்டர் மட்டும் வச்சு தைக்க போகிறோம். அண்ட் நெக்குக்கு வந்து எப்படி பண்ணியிருக்கோம்னா மாதிரி ஃபுல் சில்வர் கலர் ஜர்தோஷி வச்சு ஒர்க் பண்ணியிருக்கோம். ரொம்ப குட்டி குட்டி மோட்டிவ்ஸ் தான் போட்டிருக்கோம், அதுவே வந்து நீட்டாக நல்லா கிராண்டாக தெரியுது பார்க்குறதுக்கு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நெக் வந்து வளைவாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கட்லேயே வர மாதிரி இருக்கும், நமக்கு நெக் ஷேப் வந்து இந்த கட்டாக வர மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக் போட்டிருக்கோம். ஃப்ரண்ட்லையும் அதே குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் தான், ஃப்ளவர் மோட்டிவ்ஸ், அதாவது ஃப்ளவர் மாதிரி இல்லாமல் லீஃபையே வந்து ஒரு ஃப்ளவர் மோட்டிவ் மாதிரி மாற்றி வரைஞ்சிருக்கோம். அண்ட் இதுலையுமே அந்த கட்டாக வர மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த ஸ்கேலப் டிசைன்ஸ் வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஜென்ரலாகவே ப்ளவுசஸ் வந்து ஸ்கேலப் கொடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஜர்தோஷி ஸ்ப்ரிங்குமே வந்து லோடிங் டைப்பில் பண்ணியிருக்கோம், உள்ள ஒரு ஸ்ப்ரிங் கொடுத்துட்டு அது மேலே வந்து லீஃப் ஷேப்பில் ஒர்க் பண்ணிட்டோம். அவுட்லைன் வந்து கோல்டு ஜரி கொடுத்துருக்கோம். ஸோ கோல்டும் சில்வரும் காம்பினேஷன்ல வருது, நமக்கு அழகா அமைஞ்சிருக்கு இந்த பிளவுஸ். இப்போ இன்னைக்கு நான் காட்டின இந்த 4 பிளவுஸுக்கான ட்ரேஸுமே வந்து நான் பிளாக்ல போடுறேன். ஆனா வந்து எப்படி இருக்கும்னா, இப்போ இந்த பிளவுஸுக்குரிய ட்ரேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லீஃப் மோட்டிவ் இருக்கு இல்லையா, இந்த ஒண்ணு மட்டும் தான் இருக்கும். ஸோ நீங்க அடுத்து வரையும் போது இதை ஒண்ணு வந்து அடுத்தடுத்து வச்சு வரைஞ்சிக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நெக் ஷேப், நெக் அளவு மாறும். இப்போ இது பாத்தீங்கன்னா 9 இன்ச்சஸ் இருக்கு அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கு 8 இன்ச்சஸ் இருக்கும், 7 இன்ச்சஸ் இருக்கும், ஒரு சில 11 இன்ச்சஸ் வரைக்கும் யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த நெக் அளவு நீங்க எடுத்து
எடுத்துக்க தேவையில்லை. இந்த ஒரு மோட்டிவ் மட்டும் நான் பிளாக்ல போடுறேன். அதை வச்சு நீங்க அவங்களுக்கு தேவையானபடி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இப்போ இந்த பிளவுஸுக்குமே வந்து இந்த கொடி டிசைன் வச்சுக்கோங்க. இந்த பிளவுஸுக்கு நான் இந்த ஒரு கொடி மட்டும் தான் வரைவேன். அட்லீஸ்ட் ஒரு இந்த அளவுக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வரைஞ்சேன்னா நீங்க இதை வச்சு ஃபுல்லா கண்டினியூ பண்ணி நீங்க உங்க பிளவுஸ் அளவுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இது பாத்தீங்கன்னா இந்த அகலம் கூட இருக்கும், பட் இந்த உயரம் கம்மியா இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம நெக்கோட ஷேப், நெக்கோட அளவு மாறும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் கண்டினியூஸா இருக்கிற கொடி டிசைன்லாம் வந்து இந்த ஒரு போர்ஷன் மட்டும் தான் வரைவோம். வரைஞ்சு அதை வச்சு தான் நம்ம அரேஞ்ச் பண்ணி ட்ரேசிங் பேப்பர்ல வரைஞ்சிக்கணும். மேபி இன்னும் ஃபியூச்சர்ல வந்து நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மோட்டிஃபை வச்சு எப்படி நெக் ஃபுல்லா வரைகிறது அப்படிங்கறத நான் கண்டிப்பா அடுத்த ஒரு வீடியோல எப்பயாவது சொல்லிக்கிறேன். இந்த பிளவுஸுக்கும் அப்படிதான். இந்த ஸ்லீவோட இந்த ஒரு கொடி மட்டும் நான் ட்ரேசிங் போடுவேன் உங்களுக்கு. ஒண்ணுனா இந்த ஃபுல் போர்ஷன் இதை ஃபுல்லா போடுற மாதிரி போட்டுறேன். நீங்க அடுத்த இன்னொரு ஸ்லீவுக்கு நீங்க ரிவர்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பட் இது வந்து ரிவர்ஸ் தேவைப்படாது, ஒரே மாதிரி தான் இருக்கும் ரெண்டு கைக்கும். நெக் லைனுக்கெல்லாம் வந்து இதுல இருக்கிற நெக் லைனுக்குலாம் பாத்தீங்கன்னா ட்ரேசிங் தேவை கிடையாது. நீங்க அப்படியே வரிசையை அடிக்கடிக்கு வச்சுட்டே போயிடலாம். ஸோ இதுக்கு ட்ரேஸ் இருக்காது. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு பிளவுஸுக்கும் என்ன மாதிரி ட்ரேசஸ் இருக்கு அப்படிங்கறத நான் அனுப்புறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இது எல்லா டிசைன்ஸும் பார்த்துட்டு நீங்க கண்டிப்பா என்ன ரேட்டுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ரேட் வேணுங்கிறவங்க கண்டிப்பா வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அண்ட் இந்த பிக்சர் இந்த டிசைனுக்கு என்ன ரேட் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா டிசைன் அனுப்புனீங்கன்னா எனக்கு ஈஸியா இருக்கும். லிங்க் அனுப்பாதீங்க, கரெக்டா அது ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதோட ரேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா வாட்ஸ்அப்ல உங்களுக்கு பதில் சொல்றேன். அண்ட் இந்த வீடியோ பத்தின உங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.